சாத்தியிருந்த கோவிலுக்குள் நுழைந்து சாவகாசமாக திருடிவிட்டு சாமியை கும்பிட்டு விட்டு சென்ற மர்ம நபர். உண்டிகளை உடைத்து திருடும் ஒவ்வொரு காட்சிகளையும் பக்காவாக படம் பிடித்த மூன்றாவது கண். குற்றவாளியை ஒரே மணி நேரத்தில் சுற்றி வளைத்த போலீசார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை புதுகாளியம்மன் கோவில் தெருவுல பிரசித்தி பெற்ற வீரமா காளியம்மன் கோவில் இருக்கு. இந்த கோவில தினமுமே சிறப்பு வழிபாடு நடக்குமாமா. இதை தொடர்ந்து காலை நேரத்துல வழக்கம் போல பூஜையை முடிச்சுட்டு சுமார் 9 மணி அளவுல அதே பகுதியை சேர்ந்த சாந்தி அப்படின்ற பெண் அபிஷேகத்துக்காக பால் வைக்கிறதுக்காக கோவிலுக்கு வந்திருக்காங்க. அப்போ உண்டியல் உடைஞ்சிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உடனே நிர்வாகிகளும் போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த முத்துப்பேட்டை காவல் நிலைய குற்றப்பிரிவு காவலர் திருமுருகன் உட்பட போலீசார் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல ஆள் இல்லாத நேரத்துல கோவிலுக்குள்ள புகுந்த மர்ம நபர் ஒருத்தர் சில வினாடிகள் அங்க படுத்துறங்கி அங்க இருக்கக்கூடிய உண்டியலை உடைச்சு திருடிட்டு போகக்கூடிய காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. அதை தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்துல மறைஞ்சிருந்த அந்த இளைஞரை பிடிச்சு காவல் நிலையம் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவர்கிட்ட நடத்துற விசாரணைகள அந்த நபர் தான் காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த பாலசுப்ரமணியனுடைய மகனான 27 வயதாக கூடிய தர்மராஜ் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதை தொடர்ந்து காவல்துறையினர் இப்போ அவர்கிட்ட தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. குற்றவாளி கோவில்ல திருட்டு சம்பவத்துல ஈடுபட்ட ஒரே மணி நேரத்துல காவலர்கள் அவரை பிடிச்சதுக்கு இப்போ பாராட்டுகள் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.